எல்லோருக்கும் வணக்கம். லலிதா தேவியோட நாமங்களை தியானிக்கிற இந்த அற்புதமான பயணத்துல 24வது பகுதிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கும் நாம ஒன்னா சேர்ந்து இந்த தெய்வீக அனுபவத்துல மூழ்கலாம். லலிதா சஹஸ்ரநாமம் அது வெறும் ஒரு ஸ்தோத்திரம் மட்டும் இல்ல, அது ஒரு ஞான கடல். இன்னைக்கு நாம 576ல இருந்து 600 வரையிலான திருநாமங்களோட அழகையும் அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற ஆழமான அர்த்தங்களையும் சேர்த்து அனுபவிக்க போறோம். தயாரா இருக்கீங்களா? சரி, நாம பார்க்க போற முதல் தொகுதி நாமங்கள் தேவியோட கருணையையும் அவளோட அன்பு நிறைந்த தெய்வீக குணத்தையும் தான் நமக்கு காட்ட போகுது. வாங்க, அந்த நாமங்கள்ல நம்ம மனச லயிக்க வைப்போம். முதல்ல மத்தா அப்படின்னா அவ தெய்வீக பரவச நிலையில இருக்கான்னு அர்த்தம், ஒரு விதமான ஆனந்த மயக்கத்துல. அடுத்தது மாத்ருகாவரண ரோபிணி, ரொம்ப அழகா இருக்குல்ல. நம்ம பேசுற எழுதுற ஒவ்வொரு எழுத்தோட வடிவமாவும் இருக்கிறது அவதான். அடுத்த நாமம் மகா கைலாச நிலையா, அவளோட நிரந்தர இருப்பிடம் அந்த மகா கைலாசம். கடைசியா மிருணால மிருதுதோர்லதா, யோசிச்சு பாருங்க, அவளோட கைகள் தாமரத்தண்டு மாதிரி அவ்வளோ மென்மையாவும் குளிர்ச்சியாவும் இருக்குமா. அந்த கைகள் தான் பக்தர்களுக்கு ஆறுதலையும் அபயத்தையும் கொடுக்குது. அவளோட மென்மையான வடிவத்திலிருந்து இப்போ அவளோட கம்பீரமான ஆட்சிக்கு இந்த நாமங்கள் நம்மள கூட்டிட்டு போகுது. பாருங்க, மகனீயா, அதாவது எல்லாராலையும் போற்றி வணங்கப்படுறவ. அடுத்தது தயாமூர்த்திகி, இதுக்கு தனியா விளக்கம் தேவையா? கருணையே ஒரு உருவம் எடுத்தா அதுதான் நம்ம அம்பிகை. கடைசியா மகா சாம்ராஜ்யசாலினி, 3 உலகங்களையும் ஆளுகிற மாபெரும் பேரரசியவ. எவ்வளவு ஒரு கம்பீரம் பாருங்க இந்த நாமத்துல. கருணையின் வடிவமா பார்த்தோம், பேரரசியா பார்த்தோம். இப்போ தேவி ஞானத்தோட வடிவமா எப்படி இருக்கான்னு பார்க்க போறோம். எல்லா ஞானங்களுக்கும் மந்திரங்களுக்கும் மூலமே அவர்தான் அப்படின்னு சொல்ற நாமங்களை இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த நாமங்கள் ரொம்ப சுவாரஸ்யமானவை. ஏன்னா நம்ம எல்லாருமே தேடுற அந்த இறுதி ஆன்மீக ஞானம் அவதானே இது சொல்லுது. ஆத்ம வித்யா, நம்மள நாமளே உணர்ற அந்த ஆத்ம ஞானம் அவதான். மகாவித்யா, உயர்ந்த ஞானங்கள் எல்லாத்தோட இருப்பிடமும் அவதான். ஸ்ரீவித்யா, ரொம்ப புனிதமான ஸ்ரீவித்யா மந்திரத்தோட வடிவமே அவதான். கடைசியா காமசேவிதா, அன்பின் கடவுள்னு சொல்ற காமதேவனாலேயே வணங்கப்படுற. ஞானத்தோட இன்னும் ஆழமான வடிவங்களையும் அவளோட தெய்வீக பார்வையோட சக்தியையும் இந்த நாமங்கள் விவரிக்குது. ஸ்ரீ ஷோடசாக்ஷரி வித்யா, 16 அக்ஷரங்களை கொண்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தோட வடிவம் அவ. திரிகூடா, அந்த மந்திரத்தோட 3 பாகங்கள்லயும் இருக்கிறதும் அவதான். காமகோடிகா, சிவனையே தன்னோட ஒரு அங்கமா கொண்டவள். கடைசியா வர்ற இந்த நாமத்தை பாருங்க, கடாக்ஷ கிங்கரி பூத கமலகோடி சேவிதா. அடடா, அவளோட ஒரு சின்ன கடைக்கண் பார்வப்பட்டாலே போதும், கோடிக்கணக்கான லக்ஷ்மிகள் அவளுக்கு அடிபணிந்து சேவை செய்வாங்களாம். எவ்வளோ ஒரு சக்தி! சரி, இப்போ நம்ம இறுதி தொகுதிக்கு வந்தாச்சு. இந்த நாமங்கள் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா அந்த பிரபஞ்ச நாயகி நமக்குள்ளேயே எப்படி இருக்கான், நம்ம உடம்புலயே எங்கெல்லாம் இருக்கான்னு சொல்லுது. அதே நேரத்துல தீமையா அழிக்கிற அவளோட உச்ச சக்தியையும் இது விவரிக்குது. இந்த நாமங்கள் தேவியோட இருப்ப நம்ம உடல்ல இருக்கிற சக்தி மையங்களோட, அதாவது சக்கரங்களோட அழகா இணைக்குது. ஷிரஹஸ்திதா, அவ நம்ம தலையில சஹஸ்ரார சக்கரத்துல இருக்கா. அங்க சந்திர நிபாவா, ஒரு குளிர்ச்சியான நிலவு மாதிரி பிரகாசிக்கிறா. பாலஸ்தா, நம்ம நெத்தியில ஆக்ஞா சக்கரத்துல வசிக்கிறா. அங்க இந்திர தனுஷ் பிரபாவா, வானவில் மாதிரி பல வண்ணங்கள்ல ஜொலிக்கிறா. ஹிருதயஸ்தா, நம்ம இதயத்துல அநாகத சக்கரத்துல இருக்கு. நம்ம இதயத்துல அவ எப்படி இருக்கா தெரியுமா? ரவி பிரக்யாவா, சுட்டெரிக்கிற சூரியனை போல பிரகாசிக்கிறா. திரிகோணாந்தர தீபிகாவா, நம்ம ஆன்மாவின் முக்கோணத்துல ஒரு விளக்கா ஒளி வீசுறா. இப்போ இந்த பாராயணத்தை நிறைவு செய்யற மாதிரி அவளோட சக்தி வாய்ந்த வடிவங்களையும் பார்க்கலாமா? தாக்ஷாயணி, தக்ஷனோட மகளான சதீதேவி. தைத்தியஹந்திரி, அசுரர்களா அழிக்கிறவ. தக்ஷயக்ஞ வினாஷினி, தக்ஷனோட யாகத்தையே அழிச்சவ. பாத்தீங்களா, நமக்குள்ள ஒளியா இருக்கிற அதே தேவிதான் தீமை அழிக்கிற தெய்வீக பாதுகாவலனாகவும் இருக்கா. திரிகோணாந்தர தீபிகா, முக்கோணத்தின் உள்ளே ஒளியாக பிரகாசிப்பவள். ஒரு நிமிஷம், நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக ஒளிய நாம எல்லாரும் தியானிப்போம். இந்த ஒரு நாமம் அது எவ்வளவு பெரிய உண்மையை நமக்கு உணர்த்தது பாருங்க. இந்த தியான பயணம் இப்போதைக்கு இங்கு முடியுது. ஆனா உங்களோட ஆன்மீக தேடல் தொடரணும். அதுக்கு நாங்க துணையா இருப்போம். இந்த தியான பயணத்துல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஞான் கோஷ் ஒரு பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி,
தமிழ்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் பல மொழிகள் சீக்கிரமே வர இருக்கு. சனாதன தர்மத்தோட பொக்கிஷங்களை உங்களுக்கு எளிமையான தெளிவான முறையில கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட நோக்கம். எங்களோட சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிர மகான்கள் பத்தின பதிவுகளை நீங்க தினமும் பார்க்கலாம். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஞான் கோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற பதிவுகள் உங்களை வந்து சேரும். இந்த தெய்வீக ஞானத்தை லைக் பண்ணி உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லோரோடையும் பகிர்ந்துக்கோங்க. வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசமாய் எரிய வைப்போம்.